வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத ஒரு அன்எக்ஸ்பெக்டடான அப்டேட் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரனுடைய இயக்கத்தில் ஏகே இப்போ நடிச்சிட்டு இருக்கிற குட் பேட் அக்லி. ஸோ இந்த குட் பேட் அக்லி படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இன்னைக்கு ஈவினிங் 6:30 மணிக்கு, எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா 6:31க்கு அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏகேவுடைய ஃபேன்ஸ்க்கு ஒரு ட்ரீட்டாக தான் வந்து இருக்கும். ஏன்னா ரொம்ப நாளாகவே ஏகேவுடைய படத்தை பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே வராமல் இருந்தது. அதுவும் மெயினாக இந்த மே 1 தலையோடைய பிறந்தநாள், அப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டுமே வரல. பட் ஒரு வழியாக இப்போ குட் பேட் அக்லி ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்தது. கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த குட் பேட் அக்லி படத்தோடைய ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஹைதராபாத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக ஜூன் மந்த்லேருந்து தான் ஷூட்டிங் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தது. பட் ஷூட்டிங்கை ப்ரீபோன் பண்ணி மே மந்த்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வந்து போயிட்டு இருக்கு. ஷூட்டிங் ஆரம்பித்து கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது உண்மையிலேயே ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். ஏன்னா ஏகேவுடைய படங்களுக்கு இப்படிலாம் நடந்ததே கிடையாது. ஷூட் ஆரம்பிச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறமா தான் ஏதாச்சும் ஒரு அப்டேட் அப்படிங்கிறதே ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் இந்த குட் பேட் அக்லி படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மூவி டீம் வந்து ஃபேன்ஸுக்கு அப்பப்போ ரெகுலராக ப்ராப்பராக அப்டேட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க போல. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா படத்துக்கான ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு போஸ்டர்லேயே வந்து படத்தோடைய டைட்டில் இதுதான், படத்தோடைய ஷூட்டிங் இப்போ ஆரம்பிக்க போகிறோம், படத்தோடைய ரிலீஸ் இப்போ அப்படிங்கிற மூணுத்தையுமே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஷூட்டிங் ஆரம்பித்து கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வந்து சர்ப்ரைஸாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த குட் பேட் அக்லி படத்தை பொறுத்த வரைக்கும் ஏகே ஃபேன்ஸ் வந்து அப்டேட்காக வெயிட் பண்ண தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு குறிப்பிட்ட டைம் கேப்பில் அவங்களே படத்துக்கான அப்டேட்ஸை ப்ராப்பராக அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் வந்து தோணுது. அந்த வகையில் இப்போ குட் பேட் அக்லி படத்துலேருந்து ரிலீஸ் ஆகிருக்கிற படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குட் பேட் அக்லி டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி 3 ஏகே, அதாவது ஒரே ஏகே தான், பட் அவருடைய 3 வேர்ஷனை வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ நடுவில் இருக்கிற ஏகே வந்து குட், ரைட்டில் இருக்கிற ஏகே வந்து பேட், லெஃப்டில் நடுவிரல் காட்டுற ஏகே வந்து பார்த்தீங்கன்னா அக்லி. இந்த படத்தில் ஒரு நெகட்டிவ் ஷேட் ஏகேவை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற நியூஸ் வந்து முன்னாடியே வந்துருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி தான் படத்தோடைய டைட்டிலும் இருந்துச்சு, இப்போ ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் இருக்குது. நெகட்டிவ் ஷேட்னா கம்ப்ளீட் நெகட்டிவ் ஷேடாலாம் வந்து இருக்காது. ஏன்னா ஆதிக்கோடைய படங்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர இன்டென்ஸாக பயங்கர சீரியஸான படங்களாலாம் அவருடைய படங்கள் இருக்காது. எல்லாமே கலந்த படமாக தான் இருக்கும். அதாவது மாஸ், ஆக்ஷன், காமெடி அப்படின்னு சொல்லி எல்லாம் கலந்த ஒரு ஃபன் என்டர்டெய்னராக தான் வந்து அவர் ப்ரெசென்ட் பண்ணுவார். ஸோ அப்படி தான் இந்த படமும் இருக்கும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்க்கும்போதே தெரியுது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் ஏகேவுடைய கதாபாத்திரம் வந்து ஒரு கேர்ஃப்ரீ கேங்ஸ்டர் ரோலாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் ஏகேவுடைய லுக் அண்ட் அப்பியரன்ஸ் பார்க்கும்போது அவருடைய காஸ்டியூமாக இருக்கட்டும், அவருடைய டேட்டூஸ், டிராகன்ஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தாய்லாந்து, ஜப்பான், சைனா இந்த மாதிரியான இடங்களில் கேங்ஸ்டர்ஸ் எப்படி இருப்பாங்க, இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறவங்களாம் எப்படி இருப்பாங்க, என்ன மாதிரியான ஒரு ட்ரெஸ் கோடில் இருப்பாங்களோ, ஸோ அந்த மாதிரியான ஒரு லுக்கை தான் ஏகேக்கு இந்த படத்தில் ஆதிக் கொடுத்துருக்காரு. ஒருவேளை இந்த படத்தில் ஏகேவுடைய கேரக்டருக்கும் இப்போ நான் சொன்ன இந்த லொக்கேஷன்ஸ்க்கும் ஏதாச்சும் ஒரு சம்பந்தம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இந்த படத்தில் ஏகேவுடைய ஃபேஷியல் லுக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த போஸ்டரில் பார்க்கும்போது ஒரு சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் வந்து அப்பியர் ஆயிருக்காரு. ஸோ இந்த படத்தில் இந்த ஒரே லுக் மட்டும்தானா இல்லை இதை தாண்டி வேறு ஏதாச்சும் சர்ப்ரைஸ் இருக்கா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 லுக்கில் வந்து அப்பியர் ஆகிற மாதிரி இருக்கும். ஒன்று வந்து ஒரு சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் வருவார், இன்னொன்று வந்து கம்ப்ளீட் ஒயிட் ஹேரில் வருவார், இன்னொன்று வந்து கம்ப்ளீட்டாக பிளாக் ஹேரில் வருவார் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. மேபி அந்த நியூஸ் உண்மையாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த குட் பேட் அக்லி படத்தை பற்றி வேற ஒரு நியூஸும் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டிஏஜிங் டெக்னாலஜி அப்படிங்கிறது நிறைய படங்களில் யூஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. அந்த வகையில் இந்த குட் பேட் அக்லி படத்துலையுமே வந்து டிஏஜிங் ப்ராசஸ் பண்ண போகிறாங்க. ஒரு விண்டேஜ் ஏகேவை வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு நியூஸும் இருக்குது. அந்த நியூஸ் உண்மையாக இருந்துச்சுன்னா அப்போ கண்டிப்பாக இந்த 3 லுக் அப்படிங்கிறதுமே வந்து உண்மையாக இருக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் வந்து ஒரு லுக்கை மட்டும் ரிவீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூட இந்த ஒரு லுக்கை வந்து ரிவீல் பண்ணியிருக்கலாம். இந்த படத்தோடைய டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து ஏகேவுடைய பயங்கரமான ஒரு ஃபேன் பாய். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தில் நிறைய ஃபேன் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்க போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படமே ஆதிக் ரவிச்சந்திரன் அவருக்கு கிடைச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை அவர் சரியாக பயன்படுத்துவார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த குட் பேட் அக்லி இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இந்த போஸ்டரை பற்றியும் இந்த படத்தை பற்றியும் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.